இந்த பொல்லாத உலக வெயில எப்படி உட்காந்துருக்கீங்க? நான் குப்பை பொறிக்கிட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு என்ன ஆசை, என் பேர பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இப்ப ரோட்ல தான் தங்கி இருக்காங்களா? ஆமா சாமி, ரோட்ல தான் தங்கி இருக்கேன். கேட்கவில்லையா? இவரோட பையன் வந்து மணல்ல பாதிக்கப்பட்டு திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. இவர் ஒருத்தர் குப்பை பொறுக்கிதான் இந்த 3 பேர பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சாப்பிடல. ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம தான் சொல்றேன். யார் உங்களை எல்லாம் பாத்துக்கிறா? உங்க தாத்தா என்ன செஞ்சு அவர் என்ன வேலை பாக்குறாரு? எனக்கு கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கிறார். பாட்டில் பொறுக்கிறாரா? பிள்ளைங்க எல்லாரும் பிரியாணி தெரியுமா? சாப்பிடுங்க. பணம் இருக்குமா? பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதா ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரியா? எது வேணுமோ வாங்கிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வீடு பார்க்க முடியுமோ நான் பார்த்து உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் என்னால எவ்வளவு சீக்கிரம் நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன். சரியா? கவலைப்படாதீங்க. பசியால வாடக்கூடிய தன்னுடைய பேர பிள்ளைங்களுக்காக குப்பை பொறுக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தையே இந்த தள்ளாத வயசுல பாத்துக்கிட்டு வராரு பெரியவர் ஒருத்தர். இப்படி இவரு சாலையோரமா சூழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த இவரு உடனடியா அவர்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கு. ஜெத் ஆப் ஹியூமனிட்டி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு அற்புதமான அழகான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இவருடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல தாத்தாவுக்கு தேவையான உணவை வாங்கி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு, அதாவது சாலையோரமா அவங்க தங்கியிருக்காங்க, அங்க போயிட்டு பேர பிள்ளைங்க மருமகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்றாரு. சோ அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பெரியவருடைய மகனுக்கு திடீர்னு மனநல பாதிப்பு ஏற்பட்டுருச்சாம். இப்போ ஒத்த ஆளா இந்த பெரியவர் நின்று தன்னுடைய குடும்பத்தையே பாதுகாக்கிறாரு. தன்னுடைய பேரப்பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற வைராகியத்தோட இவரு முடியாத வயசுலயும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. இப்படி இவரு இவங்களை பார்த்து உடனடியா அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. கூடிய விரைவில் வீட்டுக்கான ஏற்பாடும் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய உதவிகளை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்திருக்காரு. இங்க குழந்தைங்க தன்னுடைய தாத்தா இந்த வேலை செஞ்சுதான் தங்களை பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றத பார்க்கும் போதே நம்மள அறியாம நம்ம கண்கள் இருந்து கண்ணீர் வந்திருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை எப்படியாச்சும் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இந்த வயசுலயும் உழைக்கிறாரு இந்த பெரியவர். பெரியவருடைய இந்த செயல்பாடு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நிகழ்ச்சி ஆழ்த்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவரோட பையன் வந்து மணல்ல பாதிக்கப்பட்டு திடீர்னு இப்படி ஆயிட்டாரு. இவர் ஒருத்தர் குப்பை பொறுக்கிறதா இந்த 3 பேர பிள்ளைங்களையும் பாத்துக்கிறாரு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சாப்பிடல. ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம தான் சொல்றேன். யார் உங்களை எல்லாம் பாத்துக்கிறா? உங்க தாத்தா என்ன செஞ்சு அவர் என்ன வேலை பாக்குறாரு? எனக்கு கொடுக்கிறார். எனக்கு கொடுக்கிறார். பாட்டில் பொறுக்கிறாரா? பிள்ளைங்க எல்லாரும் பிரியாணி தெரியுமா? சாப்பிடுங்க. பணம் இருக்குமா? பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதா ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. சரியா? எது வேணுமோ வாங்கிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு வீடு பார்க்க முடியுமோ நான் பார்த்து உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் என்னால எவ்வளவு சீக்கிரம் நிவர்த்தி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன். சரியா? கவலைப்படாதீங்க.